ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்களின் சாமானிய குரல் சேனல்லேருந்து அடுத்த கன்னியூட்டி வீடியோ போட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம். இது எல்லா இடத்துலையுமே பரவி தாங்க இருக்குது. எஸ்பெஷலி நம்ம கவர்மெண்ட்ஸ் செக்டார்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அன்றாட நீங்கள் எல்லா பாமர மக்களுமே, நான் பேசுகிற விஷயம் எல்லாமே ஹை கிளாஸோ மிடில் கிளாஸோலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாமர மக்களாக நம்ம டெய்லி ஒரு தினக்கூலி போகிறவன், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, இது எல்லார் மனசுலையும் இந்த கேள்வி இருக்கும். எல்லா மனசுலையும் இருக்கிற கேள்வி தான் என்னோடய மனசுலையும் இருக்குது. அந்த கேள்வியை நான் வீடியோவாக போடுறேன். இதுக்கு உங்களால் நல்லா இன்னும் பெட்டர் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அன்றாட பார்க்கிங்கல்ல, டெய்லியுமே ஒரு கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இது பண்ண போகிறீங்களாலோ, ஜஸ்ட் இல்லைன்னா தீர்வை கட்ட போகிறீங்களாலோ, எந்த ஒரு விஷயம் போனாலுமே உள்ளே இருக்குது. இதெல்லாம் எதுக்காக அவங்க இந்த அமௌண்ட், இந்த லஞ்சம் இதெல்லாம் வாங்குகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க ஃபேமிலிக்காக அவங்க செட்டில் ஆகணும். சரி, லஞ்சம் வாங்குகிறாங்க, பட் அந்த ஒர்க்கு கரெக்டாக நடக்குதா? அதுவுமே டிலே ஆகுது. அதுக்கு தேவையான அமௌண்ட்டும் வாங்கிக்கிறாங்க, பட் அந்த ஒர்க்கும் நடக்கிறதில்ல. ஸோ இதுக்கு என்னோடய சைட்லேருந்து சொல்யூஷன் என்னென்னா, இல்லை எதனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ தைரியமாக ஏன் இப்படி வாங்குறாங்க? ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ லஞ்சம் வாங்கினாலும் அவங்கள ஜஸ்ட்டு சஸ்பெண்ட் தான் பண்ணுறாங்களே தவிர டிஸ்மிஸ் பண்ணுறதில்ல. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பென்ஸ் ஆனவங்க, பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒரு ட்ரைனிங் டீச்சர்ஸ் மாதிரி தான். ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்காங்க, கவர்மெண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க மாட்டேங்காங்க. அதுக்கு ரீசன் என்ன? இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லையா, இல்லை இவங்க நல்லா சொல்லிக் கொடுக்கலையா? எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக்குங்க. ஏன்னா நமக்கு மேலே இருக்க அதிகாரி நம்மளை பனிஷ் பண்ணாவோ, நம்மளை கண்காணித்தால் மட்டும்தான் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. அதுதான் மெயின் ரீசனுங்க. ஒரு ப்ரைவேட் செக்டர் ஏன் நல்லாயிருக்குன்னு எல்லாருமே நம்ம அதை சொல்கிறோம். இவங்க கவர்மெண்ட்ஸில் உள்ளவங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணி, ஒருத்தங்க வாங்குகிறாங்களா, அது நல்லா விசாரித்தது உண்மையாகுதா, உடனே அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே ஓகே, பட் இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னா உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்க நல்லா ஒர்க் பண்ணலையா, அவங்க மேலே பிளாக் மார்க் வருதா, ஒரு 2 டைம்ஸ் மெமோ கொடுக்கணும், 3rd டைம் டிஸ்மிஸ் பண்ணிடணும். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே. அப்படின்னா தான் அவங்களுக்கு பயம் ஒர்க்கு நல்லா பண்ணுவாங்க. சப்போஸ் இன்னொன்று இருக்கலாம், நம்ம ஒரு பாலிடிக்ஸ் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இருக்கிற நம்மளோட மேலே பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை. ஸோ அவங்களும் நம்மளை வச்சு பிளாக் மார்க் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, ஒரு அடிமட்டத்தில் வேலை பார்க்குறவனும் அவன் சைடு இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்கும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ எந்த மாதிரினா, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே அவங்க நேம் மென்ஷன் பண்ணாமல், இந்த ஸ்டாஃப் இப்படின்னு சொல்லிவிட்டு யாரை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவங்க நேமை பண்ணி போட்டு சஜஷன் பாக்ஸில் போட்டு, இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பாலிடிக்ஸ் இங்கே நடக்குது, இந்த பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூனியன்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கணுங்க. உடனே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எல்லா விஷயமே மாறும். ஏதோ என்னால் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.